ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம SQL வந்து ஒரு ப்ராப்ளம் ஒன்று சால்வ் பண்ணலாம். ஸோ ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்கிட்ட இங்கே யூசர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இமெயில்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்குது. இந்த காலமில் இருக்கக்கூடிய வேலிடான இமெயில்ஸை மட்டும் ஃபில்டர் பண்ணணும். ஸோ இமெயில் ஐடி எப்படி இருக்கணுன்றதுக்கான சில கண்டிஷன்ஸ் இருக்குது. இமெயிலோட டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா @leetcode.com எண்டாக இருக்கணும். அப்புறம் இமெயில் ஐடி எப்படி இருக்கணுன்றது இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் லெட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு லெட்டர்ஸில் தான் ஸ்டார்ட் ஆகணும். அப்புறம் வந்து அப்பர் கேஸ் லோயர் கேஸ் வந்து நமக்கு அக்செப்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் டிஜிட்ஸ் இருக்கலாம், அண்டர்ஸ்கோர் இருக்கலாம், அப்புறம் வந்து டாட் இருக்கலாம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஐஃபன் இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த டேட்டாஸ் மட்டும் தான் இருக்கணும். இதை தாண்டி வேறு எது இருந்தாலும் அலோவ் பண்ணக்கூடாது. ஸோ அதுபடி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இங்கே 3 டேட்டா வந்து நமக்கு வேலிடாக இருக்குது. ஸோ இந்த டேட்டா பார்த்திங்கன்னா நமக்கு வேலிடாக தான் இருக்குது. பட் ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா டொமைன் வந்து நமக்கு gmail.comனு இருக்குது. ஸோ அப்போ இது வரக்கூடாது. ஸோ டொமைன் வந்து நமக்கு leetcode.comனு எண்டாக இருக்கணும். ஸோ இந்த டேட்டா மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணணும். ஸோ இது எப்படி ஃபில்டர் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம இந்த காலம்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா காலமையும் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம், ஸோ டேபிள் நேம் வந்து யூசர்ஸ், ஸோ வேர். ஸோ இதை ஃபில்டர் பண்ணுறதுக்கு நான் வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ரெகுலர் எக்ஸ்பிரஷன் பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னா, அதை பற்றி எந்த ஐடியாவுமே இல்லை அப்படின்னா, நான் அதுக்கான வீடியோ செப்பரேட்டாக போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ் பார்க்கலாம் அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ ரெகுலர் எக்ஸ்பிரஷன் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோ போய் பாருங்கள். ஸோ இதில் வந்து நான் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் லைக் யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் ஆர்குமெண்ட்டாக வந்து நம்ம எந்த காலம்ன்றதை நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ மெயில் காலம் நேம் வந்து, ஸோ அப்புறம் இதுக்கான பேட்டர்ன் வந்து எழுதணும். ஸோ பேட்டர்ன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த ஃபார்மேட் படி நம்ம இங்கே கொடுத்துருக்க கண்டிஷன் படி நம்ம எழுதணும். ஸோ இந்த கண்டிஷன் படி எழுதலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு A to Z வந்து இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் லெட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக கேரக்டராக இருக்கணும். ஒன்று அப்பர் கேஸாக இருக்கலாம், இல்லாட்டி லோவர் கேஸாக இருக்கலாம். ஸோ அதுக்கான பேட்டர்ன் வந்து நான் இங்கே எழுதுகிறேன். ஸோ ஒன்று ஸ்மால் கேஸாக இருக்கலாம், இல்லாட்டி கேபிட்டல் லெட்டராக இருக்கலாம். ஸோ அது வந்து ஒரு டேட்டா இருக்கலாம், இல்லாட்டி கண்டிப்பாக ஸ்டார்ட்ஸ் வித் லெட்டர்ஸாக இருக்கணும். அது ஒரு கேரக்டராக இருக்கலாம், இல்லாட்டி மல்டிபிள் கேரக்டராக இருக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ப்ளஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ளஸ் யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கப்புறம் நமக்கு லெட்டர்ஸ் வரலாம், நம்பர்ஸ் வரலாம், அண்டர்ஸ்கோர், டாட்டு, ஐஃபன் இது எல்லாமே வரலாம். ஓகே, அதுக்கான பேட்டர்ன் வந்து நான் இங்கே எழுதுறேன். ஸோ A to Z இருக்கலாம், கேபிட்டல் A to Z இருக்கலாம், அப்புறம் வந்து நம்பர்ஸும் இருக்கலாம் 0 to 9. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வந்து அலௌடு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அண்டர்ஸ்கோர், டாட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐஃபன். ஸோ அண்டர்ஸ்கோர், டாட், ஐஃபன். ஓகே, ஸோ இது வந்து மோர் தென் 1 கேரக்டராக நமக்கு இருக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ப்ளஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ளஸ் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எண்ட்ஸ் டொமைன் வந்து பார்த்திங்கன்னா @leetcode.comனு இருக்கணும். இதில் தான் நமக்கு எண்டாக இருக்கணும். ஓகே, ஸோ இது கொடுத்தாச்சு. ஸோ இப்போ இது ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ ரன் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சில டேட்டாஸ் வந்து பார்த்திங்கன்னா தப்பாக வருது. ஸோ பார்த்திங்கன்னா ஸ்டார்ட்ஸ் வித் நமக்கு லெட்டர்ஸ் இருக்கணும். ஸோ அதில் வந்து நம்ம இங்கே ஸ்டார்ட் வேல்யூ வந்து நம்ம மென்ஷன் பண்ணல. ஏன்னா இதில் வந்து டாட்லேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம லெட்டர்ஸ் கொடுத்துருக்கோம். பட் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டார்டிங்லேருந்தே லெட்டர் தான் செக் பண்ணணுன்றதுக்கான இந்த கேப் சிம்பிள் வந்து கொடுக்கல. ஸோ எனக்கு ஸ்டார்டிங்லேருந்தே இதை செக் பண்ணணுன்றதுக்காக நான் இந்த கேப் சிம்பிள் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த சாம்பிள் டெஸ்ட் கேஸ் எல்லாமே பாஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அதை சப்மிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இது எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகுதா இல்லையான்ட்டு. ஓகே, ஸோ இப்போ இந்த கேஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸோ 23 டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த கேஸ் எடுத்திங்க அப்படின்னா ஒரு கேரக்டர் கூட வரலாம். பட் நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டார்டிங் வந்து லெட்டர்ஸில் இருக்கணும், அது கொடுத்தாச்சு. பட் ஆனால் இங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு நம்பர்ஸ், டிஜிட்ஸு, இந்த ஸ்பெஷல் கேரக்டர் வந்து அட்லீஸ்ட் 1 or more வரணும்னு சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ அது இருக்கலாம், இல்லாமலே இருக்கலாம். ஓகே, ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே ப்ளஸ்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டார் யூஸ் பண்ணிக்கிறேன், 0 or more கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த பார்ட் வந்து நமக்கு ஆப்ஷனல் தான். ஓகே, ஸோ இப்போ அந்த கேஸ் ஓகேவாகிடுச்சு. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே டாட் இருக்கிற இடத்துல கொஷின் மார்க் இருக்குது. ஸோ இங்கே டாட்கான மீனிங் வந்து நமக்கு ரெகுலர் எக்ஸ்பிரஷனில் வந்துட்டு நமக்கு எனிதிங்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போது அந்த இடத்துல எனிதிங்ன்றதுக்கு பதிலாக நான் வந்து இதை டாட்டாகவே நீ கன்சிடர் பண்ணுன்றதுக்காக நான் இதை எஸ்கேப் பண்ணி நான் அதை டாட்ன்றதை மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ சப்மிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த ஒரு டெஸ்ட் கேஸ் மட்டும் ஃபெயில் ஆயிருக்கு. ஸோ இந்த கேஸ் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு .comக்கு அப்புறம் நமக்கு சில கேரக்டர்ஸ் வந்து வருது. ஓகே, ஸோ இதுக்கு எனக்கு எண்டு வந்து நமக்கு .comன்ற இதில் வந்து நமக்கு முடியணுன்றதை நான் டாலர் சிம்பிள் போட்டு இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் இந்த பேட்டர்னில் இருக்கணுன்றதை நான் சொல்கிறேன். எண்ட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நான் சப்மிட் பண்ணுறேன். .comல தான் எண்ட் ஆகணும். ஸோ இப்போ சப்மிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த டெஸ்ட் கேஸ் வந்து பாஸ் ஆகிடுச்சு. ஓகே, எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகிடுச்சு. ஓகே, உங்களுக்கு இந்த கொரி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரெகுலர் எக்ஸ்பிரஷன் பற்றி உங்களுக்கு எந்த ஐடியாவும் இல்லை அப்படின்னா அதுக்கான வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலாம்னா அந்த வீடியோ பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ஒரு கான்செப்டோட பார்க்கலாம். ஓகே, பாய்.